ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் கொஞ்சம் ஓட்டு சிதறலாம். அந்த ஓட்டு சிதறினாலும் இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், இன்னைக்கு இருக்கிற ஸ்டீஃபன்ஸோட ஸ்டேச்சரில் ஜெயிச்சிரும் தான் நான் சொல்கிறேன். ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிச்சயமாக வருத்தங்கள் இருக்கும். எப்பவுமே வருத்தம் வந்து ஆள்பவர்கள் மேல் தான் இருக்கும், எதிர்கட்சி மேலே வருத்தம் இருக்காது. இந்த ஒரு இப்போ சொன்னாங்க செய்யலை, இது நடக்கலை அப்படின்ற வருத்தம் ஆளுங்கட்சி மேலே தானே இருக்கும், எதிர்கட்சி மேலே இருக்காது. இல்லை, அந்த வருத்தம் இருக்க தான் சார், எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இருக்க தான் செய்யும். அது வந்து மேலேயும் நீங்கள் மோதியே பார்த்தீங்கன்னா முதல் தேர்தலில் 6 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாரு வாரணாசியில், 2வது தேர்தல் 3 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாரு, 3வது தேர்தலில் லட்சம் ஓட்டில் தானே ஜெயிக்கிறாரு. இப்போ மோடிக்கு உதாரணம் சொன்னீங்க, அதே மாதிரி இங்க 200+ டார்கெட் வைக்கிறாங்க திமுக கூட்டணி. இப்போ இங்க எப்படி இருக்கும் இந்த எலெக்ஷன்ல? ஸ்லோகன் எல்லாருமே வந்து ஒரு ஹை பார் தான் வைப்பாங்க. எப்போ எலெக்ஷன் நின்னாலும் எந்த கூட்டணி 40 நம்மதே தான் சொல்லுவோம். யாரா 40 50 சொல்லுவாங்களா? ஒரு கட்சியே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் முதலமைச்சர் கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அதனால இந்த ஹை பார் வைக்கிறது இது ஒரு காடரை பூஸ்ட் பண்றதுக்கு, எலெக்ஷனை வந்து ஒரு ஜரூரா சந்திக்கிறதுக்காக சொல்றது. ரியாலிட்டி போக போக தானே எல்லாருக்கும் தெரியும். அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஜரூர் மெயின்டைன் பண்றதுக்கு, அந்த ஒரு டெம்போவை மெயின்டைன் பண்றதுக்கு இது சொல்றது வாடிக்குது. ஆனால் இந்த மல்டி கார்னர் கான்டெஸ்ட்ல, இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டத்தில் கணிசமான தொகுதிகளில் இந்தியா கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெற்றால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 3 கார்னர் ஃபைட், 3.5 அது சரி 3.5 கார்னர் ஃபைட்டில் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட்டில் நிறைய சீட்டு வந்துடும். 89 ஆட்சியில் அந்த மாதிரி நிறைய சீட்டு அள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.